எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம அம்பாளோட தன்மைகளில் ஒரு தன்மையான அரவணைக்கும் அம்பாளாக இங்கே நம்ம சில செய்திகளை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எப்படிப்பட்டவரையும் மன்மதன் ஜெயிக்கின்றானே, எங்கு போனாலும் ஜெயிக்கின்றானே, என்ன காரணம்? தவம் செய்த விஸ்வாமித்திரரோ முக்காலமும் உணர்ந்த முனிவர். அவர் கூட மன்மதனிடம் தோற்றார். காரணம் என்ன? அதற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் காமசஞ்சீவன ஔஷதி என்ற திருநாமத்தின் அடிப்படையாக வைத்துதான் பதில் சொல்கின்றார். அம்மா, அவனுக்கு பின்னால் நீ இருக்கின்றாய், அதனால்தான் அவன் ஜெயிக்கின்றான். நீ சஞ்சீவன ஔஷதியாக இருந்து கொண்டு அவனை ஜெயிக்க வைக்கின்றாய். அவனுக்கு நீ உயிரை கொடுத்தால்தானே உலக வியாபாரம் நடக்கும். அதே சமயத்தில் இந்த சம்பவம் ஜீவன்களுக்கும் என்ன போதிக்கிறது? மனதையும் இந்திரியங்களையும் கொண்டு போய் அம்பாள் காலடியில் போட்டால் அவள் எப்படி மன்மதனுக்கு ஔஷதியாக சஞ்சீவினியாக இருந்தாலோ அதை போலவே ஜீவன்களான நமக்கும் இருப்பாள். ஜீவாத்மா தன்னிலை உணர்ந்து தெய்வத்தை பணிந்து ஸ்வதர்ம கடமையை செய்ய வேண்டும். அதை விட்டு மன்மதனை போல் தெய்வத்தையே பதம் பார்க்க புறப்பட்டால் அழியும். அதன் பின்னரும் பண்டாசுரன் போல் வக்ரமாக புறப்பட்டாலும் அழியும். ஆனால் தவறை உணர்ந்து தான் அடங்கி தன்னையே மறைத்து கொண்டு பணித்தால் அம்பாள் அருள்வாள். இதைதான் பண்டாசுரன் கதை மூலமாக லலிதா சகஸ்ரநாமாவளி உணர்த்துகின்றது. பகவானை அடைவதற்கான மிக சுலபமான வழி பகவான் நாமத்தை பாராயணம் செய்வது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போன உண்மை. நாமியை விட நாமா பெரிது என்பார்கள். அதாவது பகவானை காட்டிலும் அவனுடைய நாமம் சக்தி வாய்ந்தது. வேறொன்றுமே இல்லை என்றாலும் அந்த திருநாமங்களை சொன்னால் அதற்குரிய பயன் நிச்சயமாக உண்டு. எத்தனையோ விதங்களில் பகவானை ஆராதனை செய்யலாம் என்றாலும் சில முறைகள் சில பேருக்கு ஒத்து வரும், சில பேருக்கு ஒத்து வராது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கூட முடியாமல் போகலாம். நடைமுறையிலேயே ஒத்து வராது, சூழல் ஒத்து வராது, அல்லது வாய்ப்பு அமையாது. மந்திரபூர்வமாகவும் யந்திரபூர்வமாகவும் அம்பாளை உபாசனை செய்வதென்பது எல்லா சமயங்களிலும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல. குருமுகமாக உபதேசம் பெற்றவர்கள் செய்ய முடியும். அவர்கள் கூட அதை முழுமையாக செய்ய முடியுமா, முடியாதா என்பது அவரவர் சூழ்நிலையை பொறுத்தது. எந்திரமயமான வாழ்க்கை இருக்கும் காலகட்டத்தில் எல்லாவற்றுக்கும் வேகம் வேகம் என்று வேகமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பகவான் நாமங்களை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லுவதே மிக சுலபமான வழியாக இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ சொன்னால் கூட பலன் உண்டு என்பது நமது பண்பாட்டில் மிக பிரசித்தம். சில நாமாவளிகளை சொல்லும்போது அர்த்தம் என்ன என்பது கூட தெரியாது. ஆனால் புரிந்து சொன்னாலும் புரியாமல் சொன்னாலும் நிச்சயம் பலன் உண்டு. கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனமும் நாம பாராயணமும் எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய வழிகள். அதுவும் மற்ற தெய்வங்களை காட்டிலும் அம்பாளை துதிப்பது எளிமையிலும் எளிமையானது. ஏனென்றால் அவள் நாமங்களை சொல்லும்போது மிகவும் அணுக்கமாக சொல்லலாம்.
மற்ற உறவுகளிடம் இருக்கும் அன்பையும் அணுக்கத்தையும் விட தாயிடம் இருக்கும் அணுக்கம் மிக மிக அதிகம் அல்லவா? மற்ற உறவுகளை கூட குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு மாதிரி கூப்பிடலாம். வளர்ந்து வயதான பிறகு அதை போலவே கூப்பிட்டு பழகினால் மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் அம்மா என்பவளை எந்த வயதானாலும் சரி, நமக்கு 3 வயதோ 30 வயதோ ஆனாலும் அவளை எப்படி நடத்தினாலும் குழந்தைகளை பார்த்து தாய் சந்தோஷப்படுவாள். சிறிது நாட்களுக்கு அவளுடன் பேசவில்லை என்றாலும் கூட, சரி ஏதோ வேலை போல் இருக்கிறது, அதனால்தான் இவ்வளவு நாட்களாக பேசிக்கொண்டிருந்த பிள்ளைக்கு நம்மிடம் பேச நேரமில்லை என்னும் வாத்சல்யம் தாயிடம் இருப்பதால்தான் அந்த அம்பாளை ஆராதனை செய்யும்போது சுலபமான நாமங்களால் புரிந்தும் புரியாமலும் வழிபட்டாலும் அவள் ஏற்கின்றாள். நாமங்களை சொன்னாலே பிரீத்தி அடைபவள். அவ்வாறு சிறந்த லலிதாம்பிகையின் திருநாமங்களை குறித்து நாம் சேர்ந்து சிந்தித்து வரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதுவரை அம்பாளின் ஸ்தூல ஸ்வரூப வர்ணனையை கண்டோம். இனிமேலும் ஸ்வரூபம்தான், ஆனால் சூக்ஷ்ம ஸ்வரூபம். அம்பாள் எதில் உரைகின்றாள்? மந்திரங்களில் தானே அவளுடைய வாசம். ஆகவே மந்திரபூர்வமான அவளுடைய வடிவம் இப்பொழுது பேசப்படுகிறது. ஸ்ரீமத் வாக்பவ கூடைக்க ஸ்வரூப முகபங்கஜா. வாக்பவ கூடத்தை தன்னுடைய முகத்தாமரையாக கொண்டவள். அம்பாளுக்கான மந்திரங்களில் மிகவும் முக்கியமானது பஞ்சதசி மந்திரமாகும். 15 அக்ஷரங்கள் கொண்டது. ஆகவே பஞ்சதசாக்ஷரி என்பார்கள். குருமுகமாக ஸ்ரீவித்யா உபதேசம் பெற்றவர்களுக்கு இன்னும் ஒரு அக்ஷரத்தை குரு உபதேசிப்பார். அப்போது 16 அக்ஷரங்கள். அதுவே சோடசி என்பது. அம்பாளேயே சோடசி என்றும் சோடசாக்ஷரி என்றும் அழைப்பது உண்டு. பஞ்சதசியில் 3 பாகங்கள். முதல் பாகம் 5 அக்ஷரங்கள் கொண்டது. வாக்பவ கூடம் என்று பெயர். இரண்டாவது பாகமான காமராஜ கூடம் 6 அக்ஷரங்கள் கொண்டது. மூன்றாவது பாகத்தில் 4 அக்ஷரங்கள், சக்தி கூடம் என்று பெயர். இந்த 3 பாகங்களையும் அம்பாளின் திருவடிவமாக வடிவத்தின் பாகங்களாக வர்ணிப்பது உண்டு. வாக்பவ கூடம் அவளின் முகம். மத்திய கூடமான காமராஜ கூடம் கழுத்து முதல் இடுப்பு வரையில் உள்ள பகுதி. இடுப்பின் கீழே சக்தி கூடம். ஸ்ரீமத் வாக்பவ கூடைக்க ஸ்வரூப முகபங்கஜா. லலிதாம்பிகையாக குண்டத்திலிருந்து வெளிப்பட்ட போது முதலில் தெரிந்தது அவளுடைய திருமுகம். அதுவே ஞானத்தை அருள வல்லது. ஆகவே ஸ்ரீமத் என்னும் அடைமொழி. இது ஞான சக்தியின் இருப்பிடம். மனிதர்களில் மனதின் வசப்பட்டு தடம் புரளும் இந்திரியங்கள் பெரும்பாலும் முகப்பகுதியிலேயே அமைந்து உள்ளன. எனவே நம்முடைய முகங்களை அம்பாளின் திருவடிகளில் பொருத்தினால் அவளின் முகத்தாமரை மணக்கோயிலில் மலரும். கண்டாத கடியர்யந்த மத்திய கூட ஸ்வரூபிணி. கழுத்து முதல் இச்சாசக்தியின் இருப்பிடம். சக்தி கூடைக்க தாபண்ண கட்டியதோபாக தாரிணி. இடுப்பின் கீழுள்ள பாகங்களை சக்தி கூடமாக உடையவள். இது கிரியாசக்தி இருப்பிடம். மூல மந்திராத்மிகா. மூலமந்திர வடிவமானவள்.
மனனம் செய்தாலோ உச்சரித்தாலோ எது காப்பாற்றுகிறதோ அதுவே மந்திரம். மந்திரங்களுக்கும் அவற்றின் தேவதைகளுக்கும் பேதமில்லை. மந்திரங்களுக்குள்ளேயே அந்த தேவதை உரையும் மந்திரங்களில் பஞ்சதசி முக்கியமானது, முதன்மையானது. அதன் வடிவமாக இருப்பவள் அம்பாள். மூலகூடத்ரய கலேபரா, மூல மந்திரத்தின் 3 கூடங்களை தன்னுடைய வடிவமாக கொண்டவள். மந்திரமே அவளுடைய சரீரம். பஞ்சதசியின் 15 அக்ஷரங்களில் அம்பாள் வசிக்கின்றாள். அக்ஷர வடிவமாகவே அவளை வணங்குவார்கள். திருவாரூர் கமலாம்பா சன்னதி பிரகாரத்தில் அக்ஷரபீட சன்னதியும் உண்டு. பீடம் மாத்திரம் இருக்கும், மேலே வேறு வடிவம் கிடையாது. அம்பாளை அக்ஷர ரூபத்தில் மனதில் தியானம் செய்து அவரவர்கள் உள்ளத்தில் உள்ள ஸ்வரூபத்தை அங்கு ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஷா மனோகரன். நன்றி, வணக்கம்.